இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து மறக்க முடியாத நாளே நம்ம என்ன நல்லது நடந்தது என்ன கெட்டது நடந்தது 4 பேரும் வந்து நாங்கள் வினாவை போகிறோம். என்ன யாரும் கேளுங்க சப்போர்ட் இல்லாதபடியா உங்களுக்கு தெரியல ஆகுறாங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தாலே எங்களுக்கு காணும். கையால காட்டு கையால நிறைய நாளைக்கு சூரிய மீனோட தாத்தா நின்றுட்டார். புளியோட தாத்தா ஆட்டம் வந்து நின்றுட்டு நிறைய பேர் வந்து பார்த்து கதைச்சாரு. ஓ தாத்தா அந்த சமையல் நல்லா இருக்குது தொடர்ந்து வந்து போடுவோம். இப்ப தாத்தா இல்ல தாத்தா வீட்டுல நிக்கிறே இல்ல. நம்ம தாத்தா வந்து ஒரு சுழற் பந்து மாதிரி சுழண்டு கொண்டே தெரியார். அப்ப ஓகே நாங்கள் எல்லாரும் ஃப்ரீயா தான் இருக்கிறது. ஓகே கொஞ்சம் கிளியரா ஆடுங்க. எனக்கு மங்கி போட்டு போகணும். ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா வீடியோக்கு போறதுக்கு முதல்ல வந்து எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்க. மறக்காம அவசியம் நீங்க சத்தமா கேட்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கதவு வேலை செய்யறாங்களான்னு அப்ப அந்த வளைக்கிறதுக்கு வந்து ஆளத்தான் வச்சு கொண்டு நிக்கிறாங்க. உடம்பு கடிக்க நிக்கிறாங்க. வீடியோக்கு வந்து பெருசா வந்து வாரையில என்னன்னு சொல்ற கொஞ்சம் அங்க இங்க போற வழியா வாரையில தாத்தாக்கு வந்து பிடிச்சிருக்கு மாலை. இப்ப கௌதம் இந்த குழம்பு போறான் நான் கை காத்தா இருக்க போறேன்னு. சரி அப்படி இல்ல. ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து மறக்க முடியாத நாளே நம்ம அதாவது இந்த வருஷம் வந்து இறுதி நாள்ல வந்து நாங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம். நேரம் ஒரு 7 மணி கிட்ட வரும் போல இருக்கு. முக்கியமா வந்து என் தாத்தா அம்மா நான் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு கவலையான நாளான்னு சொல்லலாமே. நம்ம இல்ல எங்க வீட்லயே வந்து எல்லாருக்குமே வந்து கவலையா தான் இருக்கு. இந்த ஆண்டு முடிய போகுது. வயசுல வயசு போகுதுன்ற கவலையா கிடையாது. எனக்கு வந்து 22 வயசு வார வருஷம் 23 ஆக போகுது. தாத்தாக்கு 80 இருக்கும் 73 அடுத்த வருஷம் 74. சரி நாளைக்கு 74 எனக்கு நாளைக்கு 23. அம்மாக்கு எத்தனை 50 45 வயசு. கௌதம் 14. ஓகே 14. ஓகே அப்படி இருக்கீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த வீடியோ வந்து எடுத்த நீங்க வந்து யோசிப்பீங்க. உண்மைக்குமே என்னன்னு சொல்றது இந்த வருஷம் வந்து இந்த வருஷத்துல வந்து என்ன வீடியோ கண்டென்ட் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன நல்லது நடந்தது என்ன கெட்டது நடந்தது 4 பேரும் வந்து நாங்க வினாவா போறோம். அவசரப்படக்கூடாது. நானா சொல்றேன். சரி நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வந்த நீங்க சொல்லுங்க. இதுல வந்து எங்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கு கெட்டது அதை கூட சில பேருக்கு எவ்வளவு நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு கெட்டதாவே நடந்திருக்கு. அதை வந்து அவையில் வந்து கமெண்ட்ல சொல்லட்டும். தங்களுக்கு சொல்ல விருப்பமானாக்கள் வந்து சொல்லலாம் என்ன நடந்தது தான் இந்த கதையை கதைக்க போறோம். எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் இந்த தாத்தாமா உண்மையிலே இன்றைய நாள் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயமா வந்து கதைக்கிற நாள். உண்மைக்குமே இந்த வருஷத்தோட இந்த இந்த இந்தியோட இந்த நாள் இந்த வருஷம் வந்து முடிய போகுது. நம்ம 2024 வந்து முடிய போகுது. இந்தியோட வந்து முடிய போகுது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் தாத்தாவுடைய வந்து வாரேன். தெரியுமா தாத்தால இருந்து வாரேன். தாத்தா ஃபர்ஸ்ட் கேட்க போறேன். தாத்தா இந்த வருஷம் இருக்கு தானே இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த வருஷத்திலேயே நல்ல ஒரு சந்தோஷமான நாள்டா என்ன நடந்தது உங்களுக்கு? ஒன்றும் நடக்கல. நாங்க நல்ல சந்தோஷமா இருந்தாண்டா அப்ப அத என்ன சொல்ற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா வந்து ஏதாச்சும் என்னன்னா ஒன்று நடந்ததா அப்படி நல்ல விஷயமா டெய்லி நடக்குது போலேக்கா? சந்தோஷம் என்ன பிள்ளை இல்லை கவனிக்குது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் நிம்மதியா. அப்ப கவலையா ஏதாச்சும் நடந்ததோ? அந்த பிள்ளை ஒரு நாள் இருந்தது அது இந்த வாய்ப்பு அது நடந்தது. என்னன்னு சொல்றதோ அம்மம்மா வந்து இனிமேல் ஒரு நல்ல மாதிரி பாக்குறதுல வந்து நான்
எங்கட தாத்தா வந்து மெச்சோடமே நம்ம என்ன உண்மைக்குமே அதுதான் எல்லாம் செய்யறது குளிக்க பாக்குறதுல இருந்து உடுப்பு தைக்கிறது நாங்களும் போய் நம்ம செய்து கொடுக்குறோம்தான். அப்ப தாத்தாக்கு வந்து இந்த வருஷத்துல வந்து பாருங்க உண்மையிலேயே வந்து அவங்க அந்த மனைவிக்கு வந்து கண் பார்வை கொஞ்சம் குறைவா. அப்ப அதனால வந்து ஃபுல்லா வந்து அம்மா இல்ல கொஞ்சம் அவ்வளவு ஃபுல்லாண்டு இல்ல நாங்க போன காய்ப்பாதான் நம்ம நாங்க புழங்கினவே இல்லை அரேமாவாக்கு தெரியும். நாங்க போன சொல்லுவோம் நாங்கள் தான் அதுல இருக்கிறோம் சொல்லி அப்படி எல்லாம் சொல்லுவா. இந்த குறிப்பு கொஞ்சம் நடந்து போவா எனக்கு இங்க போறது அந்த இடத்துக்கு நடந்து இடம் மாறி அப்படியே இடம் மாறி கூப்பிடுவா இடக்கண்டு. நாங்களே மாமிய மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இந்த வயசுல வந்து இவ்வளவு வயசுல இருந்து சந்தோஷமா தன்னை மனைவிய பாக்குறாரு என்று சொல்லி ஒரு சந்தோஷம். இல்ல உண்மையிலே அது நல்ல விஷயம். இப்ப தாத்தா வந்து சொன்னதே இப்ப எல்லாருக்கும் வந்து ஜோசிக்கிற பாக்குறாக்கள் வந்து ஜோசிப்பீங்க அந்த வயசுல வந்து அவர் இதை ஜோசிக்கிறாரு. நம்ம சில பேர் வந்து ஏனோ தானோட விட்டுருவாங்க. நம்ம இப்ப பிள்ளைகள் பாக்கணும் அவர் எல்லாம் பெருசா வந்து கவனிக்கணும் இது இல்ல தானே. அவரே அந்த தாத்தா வந்து சொன்ன விஷயத்த தாத்தாக்கு வந்து பாராட்டணும். அதை வாழ்த்துக்களை அம்மா அப்பமா பாக்குறது வாழ்த்துக்கள். சரி ஓகே அடுத்த கட்டமா வந்து இப்ப ரெண்டாவதா போறோம் அண்ணா கேட்டாப்பா. சரி இப்ப கௌசியில வந்து கௌசியம் நான் தானே இப்ப வினாவுறேன். அப்ப நீ வந்து நான் சொல்றது நீ கேட்கணும். ஒரு கதை நீ சரி இப்ப ரெண்டாவது வந்து கௌசியனை வந்து கேட்க போறேன். கவத்தை வந்து கேட்க போறேன். பெஸ்ட்டுக்கு வந்து இப்ப உனக்கு நடந்ததுலயே வந்து இப்ப கவலையான விஷயத்த சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு நிக்கிறேன். ஒரு பட்ட மரத்தை சொல்றாங்க ஒரு பம்புல பட்டங்கள் அவருக்கு ஏத்துற இது சந்தோஷம் தானே. இனியா இப்ப இந்த கையில இருந்த பட்டம் பட்டத்தோட கொண்டே இருக்கிறாரு. சரி அப்ப கௌசினா அப்ப இதை கேட்போம். நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுவாங்க. சும்மா சொல்லாது சொல்லத்தான் அதைத்தான் வந்து வீடியோ வந்து எடுக்கிறோம். இது வந்து நான் அந்த காசு அதேத்துல படிக்கல அவனை இன்னும் அவனாச்சு காசு தானே சொல்றாப்பா. நல்லா நடக்குது. டியூஷனுக்குலாம் சேர்த்து விட்டாங்களா? அது நல்லது இல்லையா? போறவர் தானே சரி அது நல்ல விஷயம். நான் அப்புறம் காய்க்கிறேன். நான் வீடியோ முடிச்சோம். சரி அடுத்த மூன்றாவது வந்து நெக்ஸ்ட் வந்து அம்மா சரியா பொறுத்த சரியா அம்மா வந்து கேட்க போறேன். நம்ம வாழ்க்கையில வந்து கவலையான விஷயம் என்ன நடந்தது இல்ல வாழ்க்கையில இந்த ஆண்டு சரியா இந்த ஆண்டு இறுதியில வந்து உங்களுக்கு இப்ப நல்லதை சொல்லுவோம். அப்ப நல்ல விஷயத்தை சொல்லுவோம். முதல் அந்த ஆண்டு முடிவு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்றோம்னா இந்த மகன் கல்யாண ஒரு சாடு கட்டு அது சந்தோஷமான நிகழ்வு நடந்தது. அது மற்றது பாத்திருப்பீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. அதை எனக்கு ஒரு என்ன சொல்றது எல்லாரும் அப்படி தெரியாது. இதுல நான் நினைச்ச மாதிரியே நடந்தது. நான் நினைச்ச மாதிரியே அவர் தாலி கட்டி அப்ப சந்தோஷமா அதை கண்காண வாழ்ந்த அது ஒரு சந்தோஷம். வேற என்ன நடக்கிறது எல்லாம் சந்தோஷமா தான் நடந்து வந்துருக்கு. கவலையான விஷயம் கவலையான நடந்த கவலையான விஷயம் வந்தா அந்த 5 லட்சம் 4 லட்சம் தான் அதே உங்களுக்கு கவலைகள் எல்லாம் மறந்தானே. இது என்ன எனக்கு சத்தியம் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. என்ன வருத்தங்கள் அது இயல்புதானே இயல்பான இதுதானே. இந்த ஆண்டு எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டு இந்த ஆண்டு முடிய போகுது நாளைக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. நாளைக்கு எங்களுக்கு புது வருஷம் பிறக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஆர்வத்தோட எல்லாரும் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சந்தோஷமா தான் நடக்கும். இந்த ஆண்டு வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் இழப்போ ஏதாச்சும் நடந்துட்டு சொந்த வந்தங்களோ அதனால அதுக்குள்ள வந்து மெயின் பண்ணாமல் என்ன சொல்ற அவ்வளவு அந்த சில தொழில் வாய்ப்புகள் அதுக்குள்ள கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் நிறைய நிறைய கவலைகள் இருக்கு. நிறைய துன்பங்கள் இல்லை. நிறைய எல்லாருக்கும் இயல்பு தானே அது. இப்ப நாங்க எங்கட இந்த ஆண்டுக்குள்ள நடந்தாதான் நாங்க எடுத்து வெளியிட்டு இருக்கிறோம். வீடியோவா எடுத்துருக்கோம்.
விழாக்கிட்ட நடந்தது இல்லை சந்தோஷமான விஷயம் தான் எனக்கு இந்த ஆண்டு நடந்தது. அது பிரச்சனை இல்லை. உண்மையிலே ஒரு காலத்துல வந்து கார்த்திகை மேற்கழிக்கிட்ட எங்களுக்கு ஒரு பயம் மாதிரி என்ன கொஞ்சம் எங்களுக்கு சொந்தங்களுக்கு இந்த விழாப்போடு மாதிரி மந்து ஒன்று இருந்தால் அது உண்மையில இப்போ 4-3 வருஷமா அப்படி ஒன்றுமே இல்லை. அது நல்ல சந்தோஷமா இருக்குது. இருக்கிறோம் இல்லாட்ட வாழ்க்கைன்னு சொல்லி கொண்டு இல்லை. இந்த ஆண்டு எல்லாருக்கும் நல்ல ஆண்டா புறக்கணும் நாளைக்கு கண்டிப்பா வந்து அது மட்டும் இல்லாம இப்ப என்ன யாரும் கேளுங்க நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்னா. சரி சொல்லுங்க. சந்தோஷம் எல்லாம் வந்து நிறைய வந்து எல்லாம் வந்து சொல்லிடாது. குறிப்பிட்ட வந்து கொஞ்சம் விஷயம் வந்து சொல்லலாம். உண்மைக்குமே இந்த வருஷத்துக்குள்ள இந்த 22 வயசுக்குள்ள வந்து இந்த வருஷம் ஒரு வித்தியாசமா ஒரு வருஷம் எனக்கு இந்த சொல்லலாம். உண்மைக்கு நான் நினைச்சது வந்து ஒரு கடைசி ஒரு 80% 60% நடந்துருக்கு. அப்ப அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். 80-60% இல்ல தாத்தா தெரியும் தானே. வீட்டுல வந்து எல்லாமே தெரிய வேண்டியதுன்னா உண்மைக்குமே அது நடந்திருக்கு. அது சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு இழப்புங்கிற சொந்த பந்தங்களுக்கு ஒருத்தருக்குமே வந்து பெருசான வந்து இழப்பு இல்லை. ஒரு சின்ன எப்படியும் வந்து இருந்தது. அது கொஞ்சம் உண்மையிலே நான் இந்த ஆண்டு வருஷம் முடிய போதுனாலே எனக்கு பயம். ஏன்னு சொன்னது எனக்கு நடந்திருக்கு. அப்படி கேள்விப்பட்டிருக்கு. சொந்தங்களுக்கு நடந்திருக்கு. மாச கடைசி எல்லாம் உண்டது. எனக்கு ஒரு நிறைய பயம். இன்றைய வரையும் என் மனம் பயந்து கொண்டான்னு இருக்கு. வீட்டாட்டு 2 பேரும் டவுனுக்கு போட்டார். அவனும் வேலை அப்படி ஒரு பயம் ஆயிட்டு நித்தம் இருந்து கொண்டு இருந்தது கடைசிக்குள்ள. அதெல்லாம் இனி ஒன்றுமே வராது. எல்லாருக்குமே வந்து எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும். வேற என்ன நான் பெருசா வந்து சொல்ல விரும்பல. ஓகே அப்ப அப்படி இருக்கு. இப்ப எல்லாருக்குமே வந்து இப்ப எங்கட வீட்டுல வந்து எல்லாருக்கும் நடந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. நம்ம கவலையான துக்கமான விஷயங்கள். ஆனா உண்மையிலேயே வந்து இந்த நாள் வந்து சரியான முறைக்கு கவலையா இருக்கு எல்லாருக்குமே. அம்மாக்கு எப்படி இருக்கு? கவலையா இருக்க சந்தோஷமா இருக்கு இந்த நாள். நாளைக்கு எங்களுக்கு புதுசா நாளைக்கு எங்களுக்கு புதுசா வருஷம் பிறக்க போகுது. அது ஒரு நல்ல இதா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். சரி தாத்தா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் ஒன்று சொல்லி விடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நாளைக்கு நாங்கள் சொல்லுங்க. நித்ரியா வீடியோ நாளைக்கு ஒரு புது வீடியோ வருஷத்துல நாங்கள் சந்திப்போம் உங்களை. எனக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து என்ன செய்யணும், அந்த ஒரு விடாமுயற்சியா செய்யணும்னா ரெகுலரா வந்து வீடியோ போடுவோம். வீடியோ வந்து ஓடணும். அதான் வந்து முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பான முறையில நான் நகர்த்தியே ஆகும். எல்லாத்தையும் வீடியோ பார்த்ததுக்கு நான் கவலைப்படுறேன். கொஞ்சமே ஓடுறேன். சப்போர்ட்டா இருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி கண்டிப்பா இல்ல வீடியோ வந்து ஓடுறோம். நாங்க ரெகுலரா வந்து வீடியோ போட்டா வந்து கண்டிப்பான முறையில ஓடுறதுதான். ஆனா எங்கட மிஸ்டேக் தான். உண்மையிலே வந்து சில தோண்ட விட்டு ஒரு நாள் அப்படி எல்லாம் போடுறது வழக்கம். ஊக்கம் உண்மையிலே இந்த மாதிரி அப்படி பெருசா வீடியோ ஓடுவே இல்லை. அது கொஞ்சம் சரியான கவலை. இந்த நாங்க போட்டோல இருந்து அந்த வீடியோ அப்படிதான் செய்து கொண்டு விட்டுட்டு சொல்ற மாதிரி ஊக்கம் இல்லைன்னு சொல்லலாம். உண்மையில வந்து இப்ப என்ன சொல்ற பெருசாண்டு வந்து நாங்கள் போடுறதும் குறை வேணும். பெருசா போறதான் நீங்க இதுக்கு எடுத்து தானே நாங்க போடுறோம். மற்ற இங்க சமைக்கிறது சமையல் அதோட தான் நாங்க போட்டு கொண்டு இருக்கோம். சப்போர்ட் இல்லாதபடியா ஒன்றும் தெரியல ஆகுறாங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தாலே எங்களுக்கு காணும். உங்களோட சப்போர்ட் இருந்தாலே எங்களுக்கு அடுத்த முறை வந்து தாத்தா அடுத்த வருஷம் தாத்தா ஒரு தாத்தா. சரி ஓகே. வேற என்ன சொல்றது? இதுதான் நோமலா வந்து இந்த வருஷத்துல வந்து எடுத்த ஒரு வீடியோ வந்து வேற என்ன முடிச்சு கொள்ளுவோமே. சரியா எல்லாருக்குமே வந்து நீங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நீங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி சொல்லி விடுவோம். பயடிடுவோம். அப்படி ஒரு